ராஜேஸ்வரி, மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு 11 நாட்கள் ஆகியும் 288 தொகுதிகளில் 233 தொகுதிகளில் வென்று மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று முதலமைச்சரை தேர்வு செய்வதில் 11 நாட்களாக இழுபறி நீடித்து இப்போது அதற்கு முடிவு ஏற்பட்டிருக்கிறது. இன்று நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் உயர்நிலை குழு நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தேவேந்திர பட்னாவிஸை சட்டமன்ற குழு தலைவராக, அதாவது முதலமைச்சராக தேர்வு செய்திருக்கிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், குஜராத் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி முன்னிலையில் இந்த உயர்நிலை குழு கூட்டம் மற்றும் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேவேந்திர பட்னாவிஸ் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மகாராஷ்டிரா மாநிலத்தின் முதலமைச்சராக நாளை மும்பை ஆசாத் மைதானத்தில் 5 மணிக்கு பதவி ஏற்பது உறுதியாகி இருக்கிறது. கடந்த 10 நாட்களாக ஏக்நாத் ஷிண்டேயுடன் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வந்த சூழ்நிலையில் அவர் துணை முதல்வராக பதவியேற்க இயலாது என்று பிடிவாதம் பிடித்து வந்த நிலையில் நேற்று தேவேந்திர பட்னாவிஸ் ஏக்நாத் ஷிண்டேவை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து அவருக்கு அந்த துணை முதலமைச்சர் பதவியை ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும், முக்கிய துறைகள் கடந்த முறை அங்கு பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி ஆட்சியில் சிவசேனாவின் ஷிண்டே பிரிவுக்கு வழங்கப்பட்ட அந்த அமைச்சர்கள் பதவியை நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் உள்துறை உள்ளிட்ட மிக முக்கிய துறைகளை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று ஏக்நாத் ஷிண்டே வலியுறுத்தியதாகவும், அதற்கு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் தேவேந்திர பட்னாவிஸ் சம்மதம் தெரிவித்து அங்கு பாரதிய ஜனதா கட்சியின் உயர்மட்ட தலைவர்களுக்கு தகவல் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஏக்நாத் ஷிண்டேவை சமாதானப்படுத்திய சூழ்நிலையில் இன்று நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிராவின் புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மும்பையில் நாளை மாலை 5 மணிக்கு ஆசாத் மைதானத்தில் நடைபெற உள்ள பதவியேற்பு நிகழ்ச்சியில் மகாராஷ்டிராவின் முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ் பதவியேற்கிறார். ஏற்கனவே முதல்வராக இருந்த ஷிண்டே மற்றும் அங்கு அஜித் பவார் உள்ளிட்டோர் துணை முதல்வராக நாளை பதவியேற்பார்கள் என்று தெரிகிறது. இதில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக 22 அமைச்சர்களும், ஏக்நாத் ஷிண்டேயின் அந்த சிவசேனா பிரிவுக்கு 12 அமைச்சர்களும், அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் பிரிவுக்கு 10 அமைச்சர்களும் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து 44 அமைச்சர்கள் நாளை 2 துணை முதலமைச்சர், 1 முதலமைச்சர் மற்றும் 44 அமைச்சர்கள் அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் அவர்கள் பதவி ஏற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தபோதும் தற்போது வரை ஏக்நாத் ஷிண்டே பல்வேறு முக்கிய துறைகளை, உள்துறை மற்றும் நிதித்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளை அவர் கேட்பதாகவும், ஆனால் நிதியமைச்சக பொறுப்பு அஜித் பவாருக்கு வழங்கப்படும் என தெரிகிறது. துணை முதல்வராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் முன்னரே பாரதிய ஜனதா கட்சியின் தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சர் ஆவதற்கு அவர் ஆதரவு தெரிவித்து விட்டதாலும், இப்போது வரை அஜித் பவார் டெல்லியில் தான் இருப்பதாலும் ஏக்நாத் ஷிண்டேவுக்கு அவர் கேட்கும் துறைகள் கிடைக்குமா பதவியேற்பு நிகழ்ச்சியில் என்பதுதான் இப்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் இறுதிக்கட்ட சமரசம் என்னவாக இருக்கும் என்பது பதவியேற்பு நிகழ்ச்சியின் போதுதான் தெரிய வரும். ராஜேஸ்வரி.